கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இந்த வருஷத்திலே 40 நாள் சிலுவை தியானம் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மை ஐஸ்வர்யனாக்க அவர் நமக்காக தரித்திரரானார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் நமக்காக தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்க நமக்காக தரித்திரரானார். இன்னைக்கு காலவேளையிலே நம்முடைய வேத தியானத்துக்கு இந்த வசனத்து மூலியமா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலே சாபம் மாறுகிறது. சாபத்தை நீக்குகிறார், பாவத்தை மன்னிக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை தரித்திரம், கஷ்டம், பஞ்சம், நஷ்டம், தோல்வி, பல பிரச்சனை நம்ம சொல்லுவோம். இப்போ என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கடனில் கஷ்டப்பட்டால், அந்த கடனில் கஷ்டப்படும் போது தரித்திரம்னா என்ன, பஞ்சம்னா என்ன, சாபம்னா என்ன, வறுமைனா என்ன, நிந்தைகள்னா என்ன, அவமானம்னா என்ன. நம்ம நல்லா வாழும்போது நம்மளை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டுட்டான் அப்படின்னா எல்லாம் சேர்த்து சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். தரித்திரம் அப்படின்னாலே வீட்டில் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அதையும் என் வாழ்க்கையில் நான் நல்லா அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா, நான் விக்கிரகத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி மாந்திரியத்துக்கும் விக்கிரகத்துக்கும் 13 லட்சம் கொடுத்த ஒரு நபர். அதனால என்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாபம். இந்த சாபத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, பஞ்சம் வந்துடும், தரித்திரம் வந்துடும், வேதனை வந்துடும், நிந்தை வந்துடும், அவமானம் வந்துடும், வீட்டில் எதுவுமே இருக்காது, எல்லாம் தரித்திரமாக மாறிடும். நான் வியாபாரத்தில் இருந்தேன், கடையில் எந்த பொருளுமே இருக்காது, எல்லாம் சாபத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமானார். நம்முடைய எல்லா பலவீனம், நம்மளுடைய நோய், நம்மளுடைய தரித்திரம் எல்லாம் ஒரு குடும்பம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பத்தை மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய கிருபையை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமையை இழந்து போயிருந்தான், தேவனுடைய பாதுகாவல் இழந்து போயிருந்தான், தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டிருது. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பகை, ஒரு பிரிவினை. லாஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரகம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தரித்திரத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒண்ணு விக்கிரகத்துல இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கர்த்தரை தேடாம இருப்பாங்க, கர்த்தரை அறியாம இருப்பாங்க, கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாம இருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வாலிப பையன்கிட்ட பேசினேன்.
அந்த வாலிப மகன்கிட்ட பேசும்போது அவன் இதயத்துக்குள்ள நிறைய வேதனையான காரியம் இருந்துச்சு. அந்த மகனுக்கு பேசி சில ஆலோசனை கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த மகனை தொட்டார். அந்த மகனுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் உண்டு. அது எல்லாவற்றையும் தேவன் மாற்றினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எப்பனே ஆரம்பிக்கி, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிக்கி? நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். நிறைய கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு ஜெபமும் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஆலோசனையும் கொடுத்துருக்கேன். அப்ப நம்ம ஒரு புரியுற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவனோட வாழ்க்கையில வறுமை, தரித்திரம், பஞ்சம், நஷ்டம், தோல்வி இதெல்லாம் உள்ள என்ட்ராகுது. இதெல்லாம் உள்ள ஒண்ணு போல என்ட்ராகுது. அதுல ஒண்ணுதான் சாபம். நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே சாபமா மாறிட்டு அப்படின்னா, தரித்திரமா ஆயிட்டு அப்படின்னா, பஞ்சமா ஆயிட்டு அப்படின்னா, வீடு ஃபுல்லா நிம்மதியே இருக்காது. நான் 2015 கடையில வியாபாரத்துல இருக்கும்போது கடன்ல கஷ்டப்படும் போது எல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். அதையே 2026 சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே, நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்க, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு, நம்மளை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு, நம்ம எல்லாருமே ஐஸ்வர்யனாக இருக்கணுமா? இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை காணோம், ஆசீர்வாதத்தை காணோம், ஐஸ்வர்யத்தை காணோம், செல்வத்தை காணோம். ஏன்? கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கிறோம்? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் 2015 2016 கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முதல்ல எதை தெரியுமா யோசிக்க ஆரம்பிச்சேன்? நான் தேவனை விட்டு எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கேன். என்னோட வாழ்க்கையிலே தரித்திரம், நஷ்டம், தோல்வி, வறுமை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பாவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அவனோட வாழ்க்கையில எல்லாமே ஒண்ணு போல சுத்தி 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 வந்துட்டே இருக்கும். சில வீட்டுல ஜவுகரி வரும், எங்க வீட்டுல நிம்மதியே இல்லை பிரதர், எங்க வீடே ஒரு நரகம் மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு நபர் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த சிலுவை தியானம் நமக்கு எதை கற்று தருகிறது? அதை நம்ம கொஞ்சம் நிப்பாட்டி யோசித்து பார்க்கணும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா, நமக்காக தரித்திரர் ஆனாரே, உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே, உங்கள் நிமித்தம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 40 நாளும் சிலுவை தியானம் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன்லைன் மூலியமா கேட்கறீங்களா? கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் நடுவில் எங்கேயாவது ஒரு பாவம் கிடக்கா, எங்கேயாவது ஒரு அழுக்கு கிடக்கா, எங்கேயாவது ஒரு துர்நாற்றம், கெட்ட செயல்கள், பொல்லாத செயல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள், அதை நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு பார்க்கணும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில குடும்பத்துல எங்க வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியலையே அப்படிம்பாங்க. ஏன் தெரியல? கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனுக்கு பிரியமில்லாம நிறைய காரியம் இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே, நம்ம இருதயத்துக்குள்ளே, நம்ம குடும்பத்திலே, எல்லாத்திலையும் முதல் இடம் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம இடம் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துக்கு நம்ம எப்போ இடம் கொடுக்கிறோமோ அன்னைக்கு தேதியில நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நீங்கள் நம்ம எல்லாரும் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கணுமா? அது தேவ திட்டம். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும்.
அது தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு காலையில் உள்ள சிலுவை தியானம். அதிகாலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இப்ப அடுத்தாப்புல கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பத்துல ஐஸ்வர்யம் இருக்கும், அதுக்கு மேல வேதனை இருக்காது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதமும் இருக்கு, ஐஸ்வர்யமும் இருக்கு, செல்வமும் இருக்கு, கூட என்ன இருக்கு அப்படின்னா வேதனையும் இருக்கு. இப்ப அதுதான் பிரச்சனை. ஐயா, பிரச்சனை எங்க நடக்கு? அதை கண்டுபிடிக்கணும். யாரு மூல காரணம்? சில வீட்டுல வேதனைக்குள்ள காரியம் என்ன? விக்கிரகம் ஒரு வேதனை தான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் பண ஆசையில போயிட்டு இருப்பாங்க. பணம் சம்பாதிக்கணும் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்ல நகை சம்பாதிக்கணும். ஒண்ணு பணம் வேணும், இல்ல நகை வேணும், இல்ல பொருள் வேணும், இல்ல வீடு வேணும், இல்லைன்னா வண்டி காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனா போயிட்டே இருக்கும். அவங்க எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ இது எல்லாமே இந்த உலகத்தினுடைய காரியமா இருக்கும். ஆனா கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது ஐஸ்வர்யம் அந்த வீட்டுக்குள்ளே தங்கும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் ஐஸ்வர்யமா இருக்கும். அதனோடு, எதனோடு? கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்க இருப்பா, ஐஸ்வர்யம் இருக்குப்பா. அதனோடு அவர் வேதனை கூட்டார். அந்த வீட்டுக்குள்ள வேதனை இருக்காது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னா அதனோடு வேதனை இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வேதனை இருக்கு தெரியுமா? அது என்ன காரணம்? ஒண்ணு கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே தெரியாது. நிறைய குடும்பத்துல இப்ப வெளியே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த கையில செல்போன் வந்துட்டு ஃப்ரெண்ட்கிட்ட பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க, யார்கிட்டயோ தேவையில்லாத நபர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, இல்ல செல்போன்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. அது பார்த்தா எங்கேயாவது ஒரு பாவத்துல கொண்டு போயிருது. நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, எல்லாமே உலகத்துக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தால் தீமையை விட்டு விலகணுமா, பொல்லாப்பை விட்டு விலகணுமா, விக்கிரத்தை விட்டு விலகி ஓடணும். வேற வழியே இல்லை. ஏன்னா இந்த விக்கிரம் தேவன் வெறுக்கிற காரியம், அருவருக்கிற காரியம். தேவன் அருவருக்கிற காரியம் ஒரு காரியம், முக்கியமான காரியம் விக்கிரகம், வேசித்தனம், விபச்சாரம். இந்த மூணுமே வரும். விபச்சாரத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் விலகி ஓடியாச்சுனாலே அந்த குடும்பம் கர்த்தர் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பம் எதுல போய் சிக்கி கொள்ளுது அப்படின்னா, ஒண்ணு விக்கிரக ஆராதனை, அப்படி இல்லைன்னா விபச்சார வேசித்தனம். இது ஒரு குடும்பத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பல பிரச்சனைக்குள்ள போயிருவாங்க. இந்த சிலுவை தியானம் நமக்கு எதை கற்று தெரிகிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே, நமக்காக தரித்திர ஆனாரே என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில நம்ம ஜெபிக்க போறோம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அந்த வீட்டுக்குள்ள வேதனை இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் எப்படி இருக்கு, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதிகால வேளையிலே ஒருவேளை, அண்ணே என் வாழ்க்கையில ரொம்ப தரித்திரம் இருக்குனே, உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான் அவர் தரித்திரர் ஆனாராம். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அவர் நமக்காக தரித்திரர் ஆனார், நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு. அதனால இன்னைக்கு காலையில ஒரு முக்கியமான செய்தி தான். எப்படி தெரியுமா? நம்மளை எல்லாரையும் ஐஸ்வர்யம் ஆக்கணும். எந்தெந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரோ அந்த குடும்பத்துக்குள்ள ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். காலையில கேளுங்க. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தான். அவர் நமக்காக தரித்திரர் ஆனார், நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு. அப்ப அவருடைய சமூகத்தில் வரும்போது, என் குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா, கையின் கீழே ஆசீர்வதிங்கப்பா, கலைஞங்களை ஆசீர்வதிங்கப்பா, வீட்டுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க.
என் குடும்பத்துல அப்பா எல்லாத்தையும் ஆசிரியங்கப்பா, எல்லாரையும் ஆசிரியங்கப்பா, எல்லாவற்றையும் ஆசிரியங்கப்பா. மிருக ஜீவன் இருக்கா கேளுங்க, என்னெல்லாம் இருக்கா எல்லாத்தையும் கேளுங்க. ஆடு மாடு இருக்கா, கோழி இருக்கா, ஆசீர்வதிங்கப்பா. அப்படி கேளுங்க. அவர் தகப்பன் தானே, பரமபிதா, அவர்கிட்ட உரிமையா கேட்கலாம். உலகத்துல போய் மனுஷன்ட்ட போய் கேட்கறத விட அவர்கிட்ட போய் நிக்கலாம். அவர் நமக்கு சம்பூர்ணமா தருவார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசிருக்கிறீங்கப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்களை ஐஸ்வர்யம் ஆக்கும்படிக்கு எங்கள் நிமித்தமா தான்ப்பா தரித்திரானீங்க. எங்களை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான்ப்பா தரித்திரானீங்க. உம்மை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றோம்ப்பா. எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்கப்பா. எல்லா தேச ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலை அடையப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு வேலை அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேலை அடைங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் மனமரங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் தாங்கப்பா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா, நிறைய இடத்துல அப்பா சமாதானம் இல்லப்பா. நிறைய தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லை. எந்தெந்த தேசத்துல எந்தெந்த சூழ்நிலையில இணைந்திருக்காங்களோ எல்லா தேசத்துலயுமே சமாதானத்தை எடுங்க. போர் முடிவுக்கு வரட்டும்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவன் மனமரங்க. எல்லா தேச ஜீவனையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொடைகளை வேலடைங்கப்பா. காலவேளையில கண்ணீரோடு யாரெல்லாம் இருக்காங்களோ கண்ணீரை தொடங்க. கடன் பிரச்சனை மாற்றுங்க. தரித்திரத்தை நீக்கி போடுங்க. பஞ்சத்தை நீக்கி போடுங்க. வறுமையை மாற்றுங்க. கர்த்தர் வேலை அடைங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. இந்த மாசத்துடைய தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனை உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. வீடு கட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. ஏற்ற வாசல் எல்லாம் திறக்கப்படட்டும்ப்பா. அனுகூலமா இருக்கட்டும்ப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருங்க. மனிதனுடைய கண்கள்ல தயவுடைய கிருபை செய்யுங்கப்பா. கடன் இல்லாம வீடு கட்டணும்ப்பா. எந்த ஒரு பிரச்சனை போய் சிக்கிகளோட கதை கிருபை செய்யுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சை எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ என் தேவன் மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆரோக்கியம், சுகம், பலன், பரிபூர்ணமான ஜீவனை கட்டடும்பா. உம்முடைய தலைமுறை கரத்தால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக கிருபதர் பலியாக அப்பா ஜீவ பலியானீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தானப்பா அடிக்கப்பட்டீங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு அதில் ஆசிரியங்க. வெளியில புறப்படுறாங்கப்பா. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்க, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் வேலை அடைங்கப்பா. வாகனத்துல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க, ட்ரெயின்ல போறாங்க. சில குடும்பத்துல அப்பா காலவேளையில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க. சில குடும்பத்துல அப்பா வேற வேற இடத்துக்குள்ள ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைங்க. இந்த நாள் முழுதும் உங்களுடைய பிரசனம், உங்களுடைய கிருபை, உங்களுடைய மகிமை உங்க பிள்ளைகளை மூடிக்கிட்டுப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு வேலை அடைத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாத்துங்க. உங்க நாமையை விடட்டும். அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் ஆசீர்வதித்தாங்க. உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உபவாச நாட்கள்ல உண்மையாய் தேவனை தேட உம்முடைய சமூகத்துல காத்திருக்க, உம்முடைய பதப்பிள்ளை காத்திருந்து அப்பா விசேஷமாக வேதத்துல ரகசியங்களை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, சிலுவை தியானத்தை தியானிக்க கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுத்துவங்க. ஆசீர்வதிங்க. அப்ரோஜனமான ஊழியக்காரப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்பட்டதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 உண்டால்
நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.